Hello everyone, welcome to TN Exams YouTube channel. இப்போ நான் உங்ககிட்ட 2 क्वेश्चन கேட்க போறேன். சரி, நம்ம எல்லாருக்குமே கடையெழுவலர்கள் தெரியும் இல்லையா? அதுல ஒருத்தர் தான் பாரி. அவர் எந்த மலைப்பகுதியை ஆட்சி செய்தாரு? பாரி ஆட்சி செய்த மலைப்பகுதி பரம்பு. சரி, பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கு 4 ஆப்ஷன் தரோம்னு வச்சுப்போம். தஞ்சாவூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இப்படி 4 ஆப்ஷன் தரும். பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதோட சரியான ஆன்சர் சிவகங்கை மாவட்டம். இதை சார்ந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தொல்பொருள் ஆராய்ச்சி கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கும் கீழடி பகுதி எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கும் ஆன்சர் சிவகங்கை மாவட்டம் தான். சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுற போட்டித் தேர்வு எல்லாத்துலயுமே வருது இல்லையா? இந்த கேள்வி நான் எந்த பாடத்துல இருந்து கேட்டேன்னு நினைக்கிறீங்க? இதோ இந்த 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல தான் இந்த பகுதி எல்லாமே இருக்கு. என்னங்க 4ஆவதுல இந்த கேள்விலாம் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். முன்னாடிலாம் நம்ம போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் பொழுது 6ஆவதுல இருந்து படிப்போம். ஆனா இப்ப இருக்கிற கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புல இருந்து நம்ம என்ன செய்யணுங்க, ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 4, 5 ஒரு சாம்பிளுக்காக இதை வச்சிருக்கிறேன். 8th, 9th, 10th புக்ஸ் எல்லாமே நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் சரிதான், நமது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு அரசு பணியில் போய் நிரந்தர வேலையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பி போட்டித் தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே சரிதான். ஃபர்ஸ்ட் 4வது புக்கை வாங்குங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். முதல் பருவத்துக்கு 5 புஸ்தகம், அதே மாதிரி 2ஆம் பருவம், அதே மாதிரி 3ஆம் பருவம், அதே மாதிரி 5ஆம் வகுப்பு புத்தகத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உட்காந்து படிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிரும். படிச்சு நம்ம ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நம்ம தனியாக நோட்டு போட்டு அழகாக எழுதலாம். இப்போது 4ஆவதுல ஒரு சமூகவியல் பாடம் கவர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 1 கொயர் நோட்டு ஃபுல்லாகவே நம்ம ஜிகே கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதலாம். அவ்வளோ ஜிகே கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு நாள் 4th முடிக்கலாம், ஒரு நாள் 5th முடிக்கலாம், 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்கு, 10th புக் வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸா, லெசன் வைஸா, யூனிட் வைஸா நம்ம சூப்பராக கவர் பண்ணலாம். வேற எந்த ஸ்டடி மெட்டீரியலும் வேண்டாங்க. அந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாமா, இந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாமா, இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணலாமா, இல்லை அந்த பப்ளிகேஷன் புக்கு நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா? பப்ளிகேஷனை நம்பாதீங்க, நெட்வொர்க் மெட்டீரியலை நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. பழைய புஸ்தகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு போட்டித் தேர்வு மூலயமா நமக்கு பணி வாங்கி தரக்கூடிய அனைத்து பாடங்களும் அனைத்து கேள்வி பதிலுக்கும் இந்த பள்ளி புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் தரவாக படிச்சுட்டு ஒரு லாஸ்ட் 5 years கொஷின் பேப்பர்ஸை வாங்கி ரிவைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 95% கேள்வி பதில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாருமே 4ஆம் வகுப்பிலிருந்து எல்லா ஸ்டாண்டர்ட் புத்தகங்களும் கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.